வருட ஆரம்பத்தில் பார்த்தேன்னா சுபகிருது ஆண்டு தமிழ் ஆண்டு. அதுக்கப்புறம் ஏப்ரல் மாதம் வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு சோபகிருது. சுபம் சோபனம் என்ன அப்படின்னா சமஸ்கிருதத்தில் ஒரு வார்த்தை உண்டு, சங்கல்பத்தில் எல்லாத்துலேயுமே உண்டு. சுபே சோபனே முகூர்த்தே அத்திய பிரம்மணக திவிதீய பிரார்த்தே ஸ்வேதவராக கல்பே வைவஸ்வத மன்வந்தரே அப்படின்னு சொல்லி வரும். சுபே சோபனே அப்படின்னா சுபம், சுபம் நடக்கிறது அப்படின்னாலே சோபனம், சோபனம்ங்கிறது சந்தோஷம், திருப்தி. ஆக இந்த ஆண்டு சுபமான காரியங்கள் மூலமா நமக்கு மனசுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய விதத்துல இந்த ஆண்டு கண்டிப்பாக நமக்கு அமையும். இந்த 2023 ஆங்கில புத்தாண்டு அப்படின்னு சொல்லும் போது முக்கியமான 4 கிரகங்களோட சுழற்சிகள் பெயர்ச்சிகள் பத்தி தான் வச்சுதான் சொல்றது, கணிக்கப்படுறது. இந்த 4 கிரகங்கள் தான் முக்கியமான கிரகங்கள். அது என்னென்ன பார்த்தீங்கன்னா சுபகிரகமான குரு பகவான். இந்த குரு பகவான் ஏன் சுபகிரகம் அப்படின்னா எல்லாருக்குமே நல்லதுதான் பண்ணும். இந்த ரிஷபராசிக்காராளுக்கும் துளாராசிக்காராளுக்கும் சுக்கிரன் அதிபதி, குருவுக்கு பகை கிரகம். இருந்தாலும் குரு நல்ல இடத்துல இருக்கும்போது கண்டிப்பா அவங்களுக்கும் நல்லதுதான் பண்ணுவார். ஆக இந்த சுப கிரகம் ஒரு வருஷம் இருப்பார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ராகு கேது சாயா கிரகங்கள், அவ பார்த்தீங்கன்னா 1.5 வருஷம் இருப்பார். மிக முக்கியமான கிரகமான மந்த கிரகம் ஆயுள் காரகனாகிய சனீஸ்வர பகவான், அவர் 2.5 வருஷம் இருப்பார். ஆக இந்த 4 கிரகங்களோட சுழற்சிகள் பெயர்ச்சிகளை வச்சுதான் ஆண்டு பலன்கள் ஒவ்வொரு தடவையும் கணிக்கப்படுறது. அந்த வகையில ஒவ்வொரு ராசிக்கும் எந்த விதமான பலாபலன்கள் இருக்கக்கூடும் அப்படிங்கிறத பத்தி நம்ம இப்ப பார்ப்போம். ரிஷபராசி அன்பர்களே, இந்த 2023 ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா வருட ஆரம்பத்துல அமோகமா லாபஸ்தானத்துல இருக்கிற ஆட்சி அமைச்சு மீன ராசியில ரொம்ப விசேஷமான பலன்கள். நீங்க எதிர்பார்க்கிற காரியங்கள்லாம் சக்சஸ் ஆகும். அவரோட பார்வை பலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3, 5, 7 அப்படிங்கிற இடத்துல விழருது. குழந்தைகள் மூலமா உங்களுக்கு சந்தோஷமான சூழ்நிலை உண்டாகும். உடன் பிறப்புகள் இந்த நேரத்தில் உங்களுக்கு அனுகூலமா இருப்பாங்க. அவங்களால ஏற்பட்டிருந்த மன வருத்தங்கள் கண்டிப்பா குறையும். கணவன் மனைவிக்கிடையே அபிப்பிராய பேதங்கள் இருந்தாலும் ஒருவித ஒற்றுமை அருமையா இருக்கும். அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லுவா, அந்த அண்டர்ஸ்டாண்டிங் சூப்பரா இருக்கும். விட்டு கொடுத்து போறது ரொம்ப ஒரு அருமையான இது. அந்த வகையில குடும்பம் சேமமா இருக்கும். மனசுல ஆன்மீக சிந்தனைகள் அதிகமா இருக்கும். அதே மாதிரி தொழில் வியாபாரம் பார்த்தீங்கன்னா மிகச்சிறப்பா இருக்கும். உங்களோட கஷ்டங்கள் படிப்படியா விலக ஆரம்பிக்கும். அந்த குரு பகவான் 22/4/2023 இருந்து விலகி உங்களோட விரயஸ்தானத்திற்கு வரப்போறார். விரயஸ்தானம்ங்கிறது அயன சயன ஸ்தானமாகிய மறைவு ஸ்தானம். மறையறர், சுபகிரகம் மறையறர். அதனால ஒன்றும் பாதகம் கிடையாது. என்ன ஒண்ணுன்னா செலவுகள் அதிகரிக்கும். இல்லத்துல மங்கள காரியங்கள் கண்டிப்பா நடைபெறும். அதன் மூலம் செலவுகள் உண்டாகும். எதிர்பாராத வெளியூர் பிரயாணங்கள் உங்களுக்கு உண்டாகும். அதன் மூலமும் செலவு சேரும். சிலருக்கு எதிர்பாராமல் வீடு வாங்கும் யோகம் உண்டாகும். அதனால நீங்க கேட்டிருந்த வங்கி கடன் உதவி இந்த நேரத்துல கிடைக்கும். ஏன்னா உங்களை கடன்ல உட்கார வச்சு அழகு பார்க்கறது தான் குரு பகவான் விரயஸ்தானத்துல உட்காந்துட்டு பண்ணிட்டு இருப்பார். என்ன சுவாமி, கடனை கொடுத்து அழகு பார்க்கறாரான்னு நீங்க கேட்கலாம். கண்டிப்பா உங்களுக்கு சொந்த வீடு அமையறது இல்லை, அவ்வளவுதான். சந்தோஷமா இருங்க. அதற்குண்டான வருமானத்தையும் அவர் கொஞ்சம் கொஞ்சமா கொடுப்பார், கவலைப்பட வேண்டாம். அவரோட பார்வை பலம் நம்ம பார்த்தீங்கன்னா 4ஆம் இடம், 6ஆம் இடம், 8ஆம் இடம் ஆகிய ஸ்தானத்துல விழருது. உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும். இதுவரைக்கும் உங்களுக்கு மருத்துவ செலவுகள் இருந்ததுன்னா கண்டிப்பா குறையும். அடுத்ததாக உத்தியோகத்துல உங்களோட ஆற்றல் தனித்துவமா இருக்கும். அதாவது எந்த ஒரு வேலையும் நுணுக்கமா செய்வீங்க. அதன் மூலம் பாராட்டுக்கள் குவியும். தொழில் வியாபாரம் பார்த்தீங்கன்னா மிகச்சிறப்பா இருக்கக்கூடிய ஒரு அமைப்புன்னே சொல்லலாம். சிலருக்கு புதிதாக தொழில் தொடங்கும் வாய்ப்புகள் சேரும். அதன் மூலம் செலவுகள் அதிகரிக்கும்.
ஆனாலும் இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, எதையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து தீர ஆலோசித்து செயல்படுங்கள். டக்குன்னு ஒரு முடிவு எடுக்காதீங்க. அதனால யோசிங்க. கண்டிப்பா நடக்கும். ஏன் அப்படின்னா குரு பகவான் விரயத்துல இருக்கார். உங்களுக்கு செலவுக்கு மேல செலவு தான் கொடுப்பார். ஆனா நீங்க யோசிச்சு செலவு பண்ணுங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த ராகு பகவான். இந்த ராகு வருட ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா விரயஸ்தானத்துல இருக்கார், மேஷத்துல. ஏற்கனவே செலவு தான் உங்களுக்கு. செலவு செலவு செலவு. வருமானம் வருதோ இல்லையோ, ஒவ்வொரு செலவா வரிசையா கதவை தட்டிக்கிட்டு நிற்கும். காலையில எழுந்து நீங்க கதவை திறந்தாலே செலவுக்கு ரெடியா இருக்கும். லட்சுமி கிரம் கொஞ்சம் வந்ததுன்னா செலவுகள் அதிகமா இருக்கும். உண்மையிலேயே சொல்ல போனா நீங்க ஒரு 3 வருடங்களாகவே போராடி தான் இருக்கீங்க. ஆனாலும் இந்த ராகு பகவான் விரயஸ்தானத்துல மறைவு ஸ்தானத்துல இருக்கிறதுனால கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்ப உங்களுக்கு ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய ஆற்றலை இந்த ராகு பகவான் கொடுப்பார். ஒரு செலவு வந்தா கூட நீங்க துவண்டு போயிட மாட்டீங்க. அதை எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு உடனே வந்துடும். அதை செயல்படுத்தி மகிழ்வீங்க. செலவுகளை அருமையா சமாளிப்பீங்க. அது பெரிய யோகம். நீங்க சாதாரணமாவே பாத்தீங்கன்னா பொறுமைசாலிகள். ஆனா கோபம்னு வந்துடுச்சுன்னா உங்களை கட்டுப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். அதை நீங்க தான் சரி பண்ணுவீங்க. அப்பதான் உங்களோட கோபம் கட்டுக்குள்ள வரும். மற்றபடி நீங்க தங்கமானவர்கள் தான். அது மாற்று கருத்தே கிடையாது. அந்த வகையில இந்த ராகு பகவான் விரயஸ்தானத்துல இருக்கும்போது உங்களுக்கு வெளிநாட்டு தொடர்புகள் நல்ல விதத்துல இருக்கும். வெளிநாட்டு வேலை வாய்ப்புக்காக விசா இந்த மாதிரி இதுல காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு நல்ல தகவல் கண்டிப்பா வந்து சேரும். வெளிநாட்டு தொடர்புகள் விருத்தி அடைகிறதுனால அதன் மூலம் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். அதே மாதிரி வெளிவட்டாரங்கள்ல உங்களோட மதிப்பு மரியாதையும் உயரும். 8/10/2023 ராகு பகவான் மேஷத்தை விட்டு விலகி மீனத்துக்கு வரப்போறார். அருமையான திருப்பம். லாபத்துக்கு வரார். ராகு பகவான் யோகக்காரகன் லாபத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம். ஏன்னா கொடுத்துக்கிட்டே இருப்பார். நீங்க திக்குமுக்காடி போற அளவுக்கு கொடுப்பார். 1.5 வருஷம் என்ஜாய் பண்ணுங்க. இந்த நேரத்துல நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எச்சரிக்கையாவே சொல்லிடுறேன். துர்க்கையை வழிபாடு பண்ணுங்க. ஏன்னா துர்க்கை தான் ராகுவுக்கு அதிபதி. உங்களோட வரவை சேமிச்சு வைக்கக்கூடிய அமைப்பு துர்க்கைக்கு தான் உண்டு. ஆக வர்ற வருமானத்தை அழகா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. அது உங்களுக்கு பிற்காலத்துக்கு கண்டிப்பா உதவும். அதே மாதிரி உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றமான சூழ்நிலை கண்டிப்பா அமையும். தொழில் வியாபாரம் சிறப்பா இருக்கும். புதிதாக வேலை தேடும் அன்பர்களுக்கு வேலை வாய்ப்பு உறுதியாகும். மனசுல அமைதி உண்டாகும், சந்தோஷம் அதிகரிக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா மற்றொரு சாயா கிரகமான கேது பகவான் ஞானக்காரகன். இந்த ஞானக்காரகன் இதுவரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களோட பகை ருண ரோகஸ்தானத்துல அவரும் மறைஞ்சுக்கிட்டு இருக்கார். ஆன்மீக சிந்தனைகள் இருந்தாலும் அதை செயல்படுத்தக்கூடிய அளவிற்கு ஒருவித திராணி இல்லாமையே இருந்திருக்கும். அதாவது செயல்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு இல்லாமையே இருக்கும். சில நேரங்கள்ல சில உத்வேகத்தினால உங்களுக்கு நல்ல விதமான ஒரு சூழ்நிலை கிடைச்சிருக்கும். பொதுவாகவே உங்களுக்கு ஒரு கீ யாராவது கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா நீங்க சுறுசுறுப்பா இருந்திருப்பீங்க. உங்களுக்கு யாராவது உத்வேகம் அளிக்கும் வகையில் உங்களை திருப்திப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். அப்ப நீங்க எதிர்பாராத முன்னேற்றங்களை கண்டிப்பா நீங்க அடையலாம். அந்த வகையில உங்களுக்கு உத்தியோகத்துல பாத்தீங்கன்னா சிலவித பொறுப்பற்ற நிலைமை இருந்துட்டு இருக்கு. வேலை பளு கூட நிறைய அதிகம். எந்த வேலையை முதல்ல செய்யறது, எந்த வேலையை அப்புறம் செய்யறது அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலேயே நீங்க இருக்கீங்க. தொழில் வியாபாரம்னு பார்த்தீங்கன்னாலும் கூட்டாளிகளுக்கிடையே சில பிரச்சனைகள், சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். பொறுமையா இருங்க. அடுத்த அந்த கொடுக்கல் வாங்கல் அந்த விஷயத்துல இருக்கிறவங்களுக்கு சில பிரச்சனைகளை எதிர்பார்த்திருப்பாங்க. அந்த வகையில இந்த கேது பகவான் 8/10/2023 பஞ்சமஸ்தானத்திற்கு சஞ்சரிக்க போகிறார்.
ரொம்ப அருமை. ஏன்னா பஞ்சமஸ்தானம் அப்படிங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம். பூர்வ புண்ணியஸ்தானத்துல ஞானக்காரகன் அமர்றது ரொம்ப விசேஷம். ஏன் அப்படின்னா மனசுல குழப்பங்கள் குறைய ஆரம்பிக்கும். ஞானக்காரகன் ஒரு ஞானத்தை கொடுப்பார். இந்த ரூட்ல போ, நீ ஜெயிப்ப அப்படிங்கிற ஒரு தெளிவான சூழ்நிலையை அவர் கொடுப்பார். அதை நீங்க உபயோகப்படுத்திட்டு வெற்றி அடைவீங்க. உத்தியோகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும். தொழில் வியாபாரம் அருமையா நடக்கும். பிள்ளைகள் மூலமா கண்டிப்பா நன்மைகள் நடைபெறக்கூடிய காலகட்டம் அப்படின்னு உறுதியாவே சொல்லலாம். பிள்ளைகள் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க. அவங்க மூலமா இருந்த மனக்குழப்பங்கள்லாம் விலகும். பிள்ளைகளின் திருமண யோகம் கைகூடும். அதே மாதிரி இல்லத்துல மங்கள காரியங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். எழுதி வச்சுக்கோங்க. அதை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. கண்டிப்பா நன்மைகள் நடக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா ஆயுள் காரகன் சனி பகவான், மந்தக்காரகன் சொல்லலாம். அவர் வருட ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா அருமையா பாக்கியஸ்தானத்துல இருக்கார். ரொம்ப விசேஷம். தந்தையின் மூலம் எதிர்பார்க்கும் இனங்கள் சாதகமா இருக்கும். பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வந்து சேருவதற்கு இது ஒரு அருமையான வாய்ப்பு. இந்த வம்பு வழக்கு இதுல எல்லாம் நீங்க கோர்ட்டு கேஸ் அப்படின்னு இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு சாதகமான பலன்கள் கண்டிப்பா கிடைக்கும். ரியல் எஸ்டேட் துறையில இருக்கிறவங்க கண்டிப்பா ஒரு முன்னேற்றமான சூழ்நிலையை அடைவாங்க. எதிர்பார்க்கும் இனங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா அமையும். மனசை ஒரு தெளிவான நீரோடை மாதிரி வச்சுக்கோங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கை சக்சஸ். அந்த வகையில இந்த சனி பகவான் 16/3/2023 இருந்து அதிசாரமா, சனி பகவான் மந்தகாரகன், அவரே அதிசாரமா வேகமா போறாரு. எங்க? உங்களோட ஜீவனஸ்தானத்துக்கு. பொறுப்புகள் அதிகரிக்கும். வேலை பளு கூடும். நீங்க கேட்கலாம், ஏற்கனவே வேலை பளு ஜாஸ்தியா இருக்கே, என்ன பண்றது? சம்பாதிக்க வேண்டும் அப்படின்னா கண்டிப்பா பொறுப்புகள் அதிகரிக்கத்தான் செய்யும். பொறுப்புகள் கூடும் இந்த நேரத்துல. அதை நீங்க அருமையா எடுத்துப்பீங்க. ஏன் அப்படின்னா இந்த ரிஷபராசிக்காரர்களோட குணாதிசயமே என்ன அப்படின்னா வாழ்க்கையின் இறுதி மூச்சு வரைக்கிலும் உழைக்க வேண்டும், உழைக்க வேண்டும், உழைக்க வேண்டும், உழைக்க வேண்டும். இதுதான் அவங்களோட தாரக மந்திரமே. அதான் அவங்களுக்கு நோ ரிட்டையர்மெண்ட். அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. உடம்பு சரியில்லை அப்படின்னாலும் உழைக்கணுங்கிற எண்ணம் அவங்கள விட்டு போகவே போகாது. வயசாயிடுத்து, 75 வயசாயிடுத்து, அப்பா நீ ரெஸ்ட் எடு அப்படின்னு பையன் சொல்லுவான். அப்பவும் இவர் கேட்க மாட்டார். உட்காந்து ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு இருப்பார். ஏன் அப்படின்னா அவங்களோட கேரக்டரே அப்படித்தான். ரிஷபராசி அன்பர்கள் ஆண்டவனுக்கு நெருக்கமானவர்கள். எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் கடவுளை நெருங்குகிறோமோ கடவுள் நம்மளை நெருங்குவார். அது மாதிரி இவங்க உழைப்பின் மூலமாக கடவுளை காண்பவர்கள். அந்த வகையில் இந்த சனீஸ்வர பகவான் ஜீவனஸ்தானத்திற்கு பொறுப்புகளை கூட செய்வார். உத்தியோகத்துல நிறைய மாற்றங்கள் கிடைக்கும். எதிர்பார்த்த இடமாற்றம் எல்லாம் கண்டிப்பா சேரும். அவர் அக்டோபர் 23, 2023 இருந்து 19/12/2023 வரைக்கும் மறுபடியும் மகர ராசிக்கு பாக்கியஸ்தானத்துக்கு வரப்போறார். அதே மாதிரி உங்களுக்கு தந்தையின் மூலம் எதிர்பார்க்கும் காரியங்கள் நிறைவேறும். தொழில் வியாபாரம் சிறப்பா இருக்கும். உத்தியோகத்துல முன்னேற்றம் அதிகரிக்கும். குடும்பத்துல நல்ல நல்ல காரியங்கள் அருமையா நிறைவேறும். ஒரு 2 மாசம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 20/12/2023 இருந்து 20/12/2023 இருந்து இந்த சனீஸ்வர பகவான் மறுபடியும் கும்பத்துக்கு உங்களோட ஜீவனஸ்தானத்திற்கு ஆட்சி அமைச்சு அங்கேயே உட்கார போறார். 2.5 வருஷம். நான் சொல்றதெல்லாம் வாக்கிய பஞ்சாங்கப்படி கணிச்சிருக்கேன். திருக்கணித பஞ்சாங்கப்படி உங்களுக்கு நான் அப்புறம் சொல்றேன். ஆக இந்த சனீஸ்வர பகவான் வருட கடைசியில் உங்களுக்கு ஒருவித நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார். எதிர்பாராத பல நல்ல திருப்பங்கள் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஆக இந்த வருடம் முழுவதுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சந்தோஷமான சூழ்நிலை அப்படின்னே சொல்லலாம். எதிர்பாராத பல நல்ல திருப்பங்கள் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நடைபெறும். அதை நீங்க தயவு செய்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.
யார் யாருக்கெல்லாம் நன்மைகள் நடந்திருக்குங்கிறத சொல்லுங்க. கண்டிப்பா நடக்கும். இது பொது பலன். இருந்தாலும் நிறைய பேருக்கு ஒர்க் அவுட் ஆகும். முறையான வழிபாடுகளால் கண்டிப்பாக நன்மைகள் நிறைய உங்களுக்கு கிடைக்கும். ஆக இந்த 4 கிரகங்களுமே உங்களுக்கு ஒருவித அற்புதமான பலன்களை கண்டிப்பா கொடுக்கும். பெரிய பெரிய கிரகங்கள் நல்ல அனுகூலமான சூழ்நிலையில் இருக்கிறதுனால உங்களுக்கு உத்தியோகத்திலையும் சரி, தொழில் வியாபாரத்திலும் சரி ஒரு முன்னேற்றமான ஒரு சூழ்நிலை உருவாகும் நீங்கள் கடுமையாக உழைத்தால். பரிகாரமா நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, வருடம் ஒரே ஒரு தடவையாவது இந்த வருடத்துல ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்க. ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமியை வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. ஏன்னா சுக்கிர பகவானுக்குரிய ஸ்தலம் ஸ்ரீரங்கம். உங்களோட ராசிநாதன் சுக்கிரன். சுக்கிரன் யாரு அப்படின்னா சந்தோஷக்காரகன். உங்க ராசியை பத்தி நான் அப்புறமா குணாதிசயத்துல சொல்றேன். சுக்கிர பகவான். ஆக இந்த சுக்கிர பகவானை நீங்க திருப்திப்படுத்தினீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும். ஸ்ரீரங்கம் ஒரே ஒரு தடவை போயிட்டு வாங்க. கண்டிப்பா உங்களுக்கு நன்மைகள் நடைபெறும். அதே மாதிரி தினம்தோறும் மகாலட்சுமி தாயாரை கண்டிப்பா வழிபாடு செய்து வாருங்கள். ஏன்னா சுக்கிர பகவானுக்கு தேவதை மகாலட்சுமி. மகாலட்சுமி நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு வழிபாடு செய்து துதித்து வருகிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களது செல்வ நிலை உயர்கிறதா இல்லையா என்று என்னை கேளுங்கள்.